أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم فقد فاز المتقون. கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் அருளால் ஒரு மார்க்க நிகழ்ச்சியை முன்னிட்டு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை அடைய பெற்றேன். அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தை தவிர்த்து வேறொரு மார்க்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. மலக்குகள், வானவர்களாயினும் சரி, இறை தூதர்களாயினும் சரி, ஜின்களாயினும் சரி, மனிதர்களாயினும் சரி, பறவைகளாயினும் சரி, அல்லாஹ் படைத்த படைப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா படைப்புகளும் முஸ்லிம்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவை. அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் கட்டுப்படுதல், பணிதல், படைத்த இறைவனுக்கு சிரம் தாழ்த்துதல் என்ற அந்த ஓரிரை கொள்கையில்தான் அந்த எல்லா படைப்புகளும் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை அவன் தன் கையில் வைத்திருக்கின்றான். முந்தைய காலங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இறை தூதருக்கும் இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தான், சட்டங்களை போதித்தான். இந்த மார்க்கத்திற்கு அரபியிலே, குர்ஆனிலே தீன் என்று சொல்லப்படும். கொள்கை, சமயம், வழிபடுதல், ஓர் இறைவனுக்கு, படைத்த இறைவனுக்கு. இறைவன் என்றால் மக்கள் கற்பனை செய்கின்ற பொருட்கள் எல்லாம் இறைவனாக முடியாது. படைத்தவன் யாரோ அவன்தான் இறைவன். வானம், பூமி, சூரியன், சந்திரன், கடல், மலை, மழை, மேகம், மனிதன், மிருகம் என்று இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பும், ஒரு சிறிய எறும்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்த எல்லா படைப்புகளையும் யார் படைத்தானோ அவன்தான் இறைவன். அவன்தான் வணங்க தகுதியானவன். அவன்தான் அந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரன். ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், படைத்தவனை தவிர வேறொரு கடவுள் இருக்கிறார்களா? அந்த அகிலத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹுவை தவிர வேறொரு படைப்பாளன் இருக்கிறார்களா? அம் ஹலகு கஹல்கில்லாஹ் ஃபதஷாபஹல் ஹல்கு அலைஹிம் குலில்லாஹு ஹாலிகு குல்லி ஷை. அல்லாஹ் கேட்கிறான், சிலர் இறை தூதர்களை வணங்குகிறார்கள், கிறிஸ்தவர்களைப் போல ஜீசஸை வணங்குகிறார்கள். சிலர் மகான்களை வணங்குகிறார்கள், குருக்களை வணங்குகிறார்கள், ராஜாக்களை வணங்குகிறார்கள். அவர்களுக்கு சிலைகளை கொடுத்து, அவர்களுக்கு உருவங்களை கொடுத்து அந்த படைக்கப்பட்ட பொருள்களை வணங்குகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அஹலகு கஹல்கில்லா, இந்த பொருட்கள் எல்லாம்
நான் படைத்தது போன்று எதையாவது படைத்திருக்கிறதா? நான் படைத்தது போன்று எந்த ஒரு பொருளையாவது படைத்திருக்கிறதா? ஃபதஷாபஹல் ஹல்கு அலைஹிம், படைக்கும் ஆற்றல் ஒருவனுக்கு இல்லாமல் பலருக்கு இருக்கு என்று நீங்கள் குழம்பி விட்டீர்களா? அதனால் படைக்கப்பட்ட பொருள்களை வணங்குகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹன்னாஸு துரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹு இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் மின் தூனில்லாஹ் லன் யக்லுகு ذுபாபன் வலவ் இஜ்தமஉ லஹு وإن يسلبهم الذباب لا يستنقذوه منه شيئا ضعف الطالب والمطلوب وما قدر الله حق قدره. இன்று பலரை பார்க்கிறோம், பெரிய பெரிய சிலைகளை வணங்குகிறார்கள், உருவப்படங்களை வணங்குகிறார்கள். சிலர் உயிருள்ள மனிதர்களை, குருக்களை, மகான்களை, பண்டிதர்களை வணங்குகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், மக்களே, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். படைத்தவன் நான், உனக்கு சொந்தக்காரன் நான், தாயின் வயிற்றிலே உனக்கு உருவத்தை கொடுத்தவன் நான், உனக்கு மொழியை கற்பித்தவன் நான், உன் கண்ணுக்கு பார்க்கும் ஆற்றலை, உன் செவிக்கு கேட்கும் ஆற்றலை, உன் இதயத்திற்கு புரியும் ஆற்றலை கொடுத்தவன் நான், உன் கைக்கு பிடிக்கும் ஆற்றலை, உன் காலுக்கு நடக்கும் ஆற்றலை கொடுத்தவன் நான், உன் நால நரம்புகளில் இரத்தத்தை ஓட வைத்தவன் நான் உனக்கு உதாரணம் சொல்லுகின்றேன், நீ நன்காக கேட்டுக்கொள். ஃபஸ்தமிஉ லஹு. என்ன உதாரணம்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், படைத்த இறைவனான அந்த ஓர் இறைவனை விட்டுவிட்டு, அந்த ஓர் இறையை நீங்கள் தவிர்த்து விட்டு நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ, அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை, சைனாவில் மட்டும் எடுத்துக்கொண்டால் கோடிக்கணக்கான கடவுள்கள், இந்தியாவிலே அதையும் தாண்டி இப்படி எத்துணை கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறார்களோ, உங்கள் கற்பனையில் அந்த எல்லா கடவுள்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், எல்லா கடவுள்களையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், ஒரு ஈயை படைத்து தருமாறு. எதை படைத்து தருமாறு? ஒரு ஈயை படைத்து காட்டுமாறு நீங்கள் சொல்லுங்கள். படைக்க முடியுமா? லன் யக்லுகு ذுபாபா, சத்தியமாக படைக்க முடியாது. ஒரு ஈ படைப்பது என்ன? ஒரு ஈயை படைப்பது என்ன? அந்த ஒரு ஈ அந்த சிலைகளுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உணவுப் பொருளை எடுத்து சென்றால் அதை கூட அவர்களால் தடுக்க முடியாது. வணங்குபவனும் பலவீனமானவன், வணங்கப்படும் கடவுளும் தெய்வமும் பலவீனமானது. சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள்? யோசித்து பாருங்கள். வானத்தை உயர்த்தினான், பூமியை பரப்பினான், பறவைகளை பறக்க வைத்தான், மேகங்களை தங்க வைத்தான். இந்த ஒரு இறைவனை விட்டுவிட்டு அற்ப படைக்கப்பட்ட பொருளை வணங்குவதா? அந்த படைத்தவனை வணங்குகின்ற நெறிதான் இஸ்லாம். சிலர் இன்று எண்ணி இருப்பது போன்று இஸ்லாம் என்பது குல்லா போட்ட பாய்களுக்கு சொந்தமான மார்க்கம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் உங்களுடைய பிறப்புரிமை, உங்களுடைய மார்க்கம். உங்களுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்களோ அது போன்று உங்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது. அந்த மார்க்கத்தை வழங்கியவனும் உங்கள் இறைவன், மனிதனுடைய கற்பனை அல்ல இஸ்லாம். சில மனிதர்கள், சில அறிஞர்கள், சில பண்டிதர்கள், சில குருமார்கள் சேர்ந்து உருவாக்கிய கலாச்சாரம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் உங்கள் இறைவன் உங்களுக்காக வானத்திலிருந்து உங்களுடைய நீதம், உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நெறி, உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய கற்புக்காக இறக்கிய நேரிய மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு தான் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். இதை போதிக்க வேண்டும். இந்த உலகத்திலே சாதனை என்று எதையெல்லாம் சொல்லுகிறார்கள். உண்மையான சாதனை என்ன? ஒரு மனிதன் படைத்த இறைவனை யார் என்று புரிந்து, ஒரு மனிதன் படைத்த இறைவனை யார் என்று புரிந்து, அவனை அறிந்து, அவனை திருப்திப்படுத்தி இந்த உலகத்திலே மரணிக்கிறான் என்றால் இவன் தான் ஒரு சாதனையாளன். கோலங்களுக்கு செல்வது சாதனை அல்ல, சந்திரனுக்கு செல்வது சாதனை அல்ல, இந்த பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை பிடிப்பது சாதனை அல்ல. கேவலமாக இல்லை. பெரிய அறிவாளிகள் என்று பீற்றுகிறார்கள், பெரிய அறிவாளிகள் என்று பீற்றுகிறார்கள். ஆனால் படைத்த இறைவன் யார் என்று அறிய முடியவில்லையே, படைத்த இறைவனுக்கு வழிபடுகின்ற அந்த அறிவை பெற முடியவில்லையே. சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே எத்தனை படைப்புகள், மனிதன் மட்டுமா படைப்பு? இந்த உலகத்திலே மனிதன் மட்டுமா படைப்பு? கோடான கோடி படைப்புகள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனை படைப்புகளை சந்திக்கிறீர்கள். நீங்கள் அண்ணாந்து வானத்தை பார்க்கவில்லையா? அவலம் யன்துரு இல ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இல அல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இல அல் அர்தி கைஃப சுத்திஹத்.
நீங்கள் வானத்தை பார்க்கவில்லையா, பூமியை பார்க்கவில்லையா, சூரியனை பார்க்கவில்லையா, சந்திரனை பார்க்கவில்லையா, காட்டில் உள்ள மிருகங்களை பார்க்கவில்லையா, ஆகாயத்தில் உள்ள பறவைகளை பார்க்கவில்லையா, கடலில் உள்ள மீன்களை பார்க்கவில்லையா? இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள் தானே, ஓர் இறைவனுடைய படைப்புகள் தானே. அந்த படைப்புகள் எல்லாம் யாரை வணங்குகிறது? மனிதனே, நீ மட்டும் ஏன் அந்த படைத்த இறைவனை விட்டுவிட்டு திக்கு தெரியாமல் அலைகிறாய்? கேட்கிறான். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன்னை படைத்தவனை நீ ஏன் மறந்தாய்? அவனை விட்டு உன்னை எது திசை திருப்பியது? எப்படி கேட்கிறான் பாருங்கள். இந்த எல்லா படைப்புகளும் அவனை வணங்குகிறது. தனக்கு அறிவு இருக்கிறது, சிந்தனைவாதி, அறிவாளி, மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளி என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் படைத்த இறைவனை அறியாமல் தடுமாறும் போதுதான் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பினான். ஒவ்வொரு இறை தூதரும் வந்து எதை போதித்தார்கள் மனிதனுக்கு? இந்த ஓர் இறை கொள்கை, ஓர் இறைக்கு வழிபடுதல், அவனுடைய நெறியை ஏற்றுக்கொள்ளுதல். இதை நீங்கள் தவறவிட்டால், இந்த ஓர் இறைவனுக்கு வழிபடுகின்ற இந்த தூய மார்க்கத்தை புரிய தவறினால், இதை தழுவ தவறினால், இதை ஏற்றுக்கொள்ள தவறினால், இந்த உலகத்திலே நீங்கள் எத்துணை பெரிய ஆட்சியை நிறுவினாலும், எவ்வளவு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர நாடினாலும், எவ்வளவு பெரிய வல்லரசுகளாக நீங்கள் மாற நாடினாலும் மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியாது, மக்களுக்கு நீதத்தை கொடுக்க முடியாது, மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, பெண்களின் கற்புக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, மனிதர்களின் உடல் உரிமை கண்ணியத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. தங்களை வல்லரசு நாடுகள் என்று பீற்றுகின்றனவே, அந்த வல்லரசு நாடுகளிலே ஒவ்வொரு நொடிக்கும் பல கொலைகள், ஒவ்வொரு நொடியிலும் பல நூற்றுக்கணக்கான பெண்களின் கற்பு சூறையாடப்படுகிறது, பலர் கொல்லப்படுகிறார்கள், கொள்ளையடிக்கப்படுகிறார்கள், சூறையாடப்படுகிறார்கள். இந்தியாவை பற்றி பெருமைப்படுகிறோம். நம் நாடு, நாம் பிறந்த நாடு, நமக்கு இதிலே உரிமை இருக்கிறது. இந்த நாடு முன்னேறுவது, நாம் முன்னேறுவது. எதிலே முன்னேறுவது? ஆயுதங்களில் முன்னேறுவதா, படிப்பிலே முன்னேறுவதா, டெக்னாலஜியிலே முன்னேறுவதா? இந்த முன்னேற்றம் மட்டும் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை, பாதுகாப்பை கொடுக்க முடியுமா? பாலர்கள், சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு நிம்மதியாக செல்ல முடியவில்லை. சிறு பாலர்கள் பள்ளிக்கு நிம்மதியாக செல்ல முடியவில்லை. பெண்கள் பணி நிம்மதியாக செய்ய முடியவில்லை. வீட்டை விட்டு வெளியேறினால் கற்போடு திரும்ப வருவார்களா என்பதற்கு உறுதி இல்லை. இது பாதுகாப்பா? இது நிம்மதியா? இந்த வாழ்க்கை தான் நமக்கு தேவையா? ஒரு மிருகம் ஒரு காட்டிலே வசிப்பதை போன்று நாட்டிலே வசிக்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். இத்தனை ஆட்சிகள், இத்தனை அதிகாரங்கள், இத்தனை பாதுகாப்புகள் எல்லாம் இருந்து குற்றங்களை தடுக்க முடியவில்லை. குற்றவாளிகளை கண்டிப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது, அதற்கென்று நீதிகள் இருக்கின்றது, அதற்காக வேண்டி துறைகள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் குற்றங்களை கண்டிப்பதற்கு மட்டும் சட்டங்கள் சொல்லவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குற்றங்களை கண்டிப்பதற்கு மட்டும் இஸ்லாம் சட்டங்களை சொல்லவில்லை, குற்றங்களே நடக்காமல் இருப்பதற்குரிய வழிகளை இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் உங்களை இஸ்லாத்திற்கு நாங்கள் அழைக்கிறோம்? ஏன் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம்? ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிக்கிறோம்? இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், இந்த மொழி பேசுபவர்கள், நாங்கள் என்ன அரபு நாட்டிலிருந்து வந்தவர்களா? இந்திய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், இந்த மொழி பேசக்கூடியவர்கள். ஏன் இதை நேசிக்கிறோம்? புரிந்தோம், இறைவனுடைய நெறி என்பதை அறிந்தோம். இதிலே பாதுகாப்பு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, நீதம் இருக்கிறது, சுத்தம் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துகின்ற நெறி இருக்கிறது. இன்று கல்லூரிகளிலே எடுத்துக்கொள்ளுங்கள், ராகிங் நடக்கக்கூடாது என்பதற்காக எத்துணை சட்டங்கள், எத்துணை விதமான பாதுகாப்புகள். ஆனால் இன்று கலாச்சார சீர்கேடு அதன் உச்சத்தை எட்டியதற்கு அடையாளம் என்ன பார்க்கிறோம்? இந்தியாவின் கல்வி தரத்திலேயே உயர்ந்த கல்வி நிறுவனத்திலே பெண் மாணவிகள் தங்களுடைய சக மாணவிகளை ராகிங் என்ற பெயரிலே நடத்துகின்ற கொடுமையை பார்க்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா?
உன் சகோதரனை ஒரு தாழ்ந்த பார்வையை கொண்டு கூட நீ பார்த்தால் நரக நெருப்பிலே தண்டிக்கப்படுவாய் என்கின்ற அச்சத்தை கொடுக்கிறார். கஃபா பில் மர்இ ஷர்ரன் அன் யஸ்தஹ்கிர அகாஹுல் முஸ்லிம். ஒரு சகோதரனை பார்த்து கேவலமாக ஒருவன் பார்வையிட்டால் நரக நெருப்பிலே தண்டிக்கப்படுவான் என்று இஸ்லாம் சொல்கிறது. புறம் பேசாதே என்று சொல்கிறது, குத்தி பேசாதே என்று சொல்கிறது. வைலுல்லி குல்லி வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. குறை பேசாதே, புறம் பேசாதே, கேலி செய்யாதே. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. புறம் பேசாதீர்கள், துருவி துருவி குறைகளை ஆராயாதீர்கள். வலா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகுனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. ஒரு ஆண் இன்னொரு ஆணை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். லா துமாரி அகாக வலா துமாஸிஹு வலா துஜாதில்ஹு. உன்னுடைய சகோதரனிடத்திலே தர்க்கம் செய்யாதே, சண்டை செய்யாதே, அவனை நீ கிண்டல் அடிக்காதே, அவனை நீ தமாஷ் செய்யாதே, அவனை நீ மன நோவடிக்காதே. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சங்கடப்படுத்துவது காபாவை இடிப்பதை விட பெரிய குற்றம் என்று இஸ்லாம். ஒரு சகோதரனுடைய மனதை புண்படுத்துவது இறைவனுடைய ஆலயம் காபாவை இடிப்பதை விட பயங்கரமான குற்றம். சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0425247866 என்று பார்க்கிறோம். மேலை நாடுகள் இதிலே உயர்ந்தவர்கள், முன்னேறியவர்கள் என்று யாரை பற்றியெல்லாம் இந்திய மக்கள் இங்கே பெருமை கொள்கிறார்களோ அங்கே என்ன நடக்கிறது? ஒரு சக மாணவன் நூற்றுக்கணக்கான தங்களுடைய ஆசிரியர்களை, மாணவர்களை, மாணவிகளை கொன்று குமிக்கின்றான். காரணம் என்ன சொல்கிறான்? நான் இழிவுபடுத்தப்பட்டேன், பழி வாங்கினேன் என்று சொல்கிறான். எத்துணை இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. அங்கே கல்லூரிகள் இல்லையா? அங்கே மனிதர்கள் வாழவில்லையா? அங்கே ஏன் கொலைகள் நடப்பதில்லை? அங்கே ஏன் பெண்கள் கற்பழிக்கப்படுவதில்லை? அங்கே ஏன் சக மனிதர்கள் இன்னொரு மனிதனை தாக்குவதில்லை? காரணம் என்ன? அவர்கள் அங்கே முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள். முஸ்லிம்கள் என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளையை பேணியவர்களாக வாழ்கிறார்கள். அதற்காகத்தான் அன்பிற்குரியவர்களை அழைக்கிறோம். இந்த ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு கூறியவனாக அடுத்து செல்கின்றேன். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் என்று கூறினேன். அல்லாஹ் கூறுகிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உலகத்திலே எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் சரி, அது மனிதன் உருவாக்கிய கொள்கையாக இருக்கும். அதை உருவாக்கியவனுடைய சிந்தனை, அவனுடைய உணர்வுகள், அவனுடைய கோப தாபங்கள் அங்கே பிரதிபலிக்கும். இஸ்லாம் அல்லாஹ் படைத்த இறைவன், அவனுக்கு மத்தியிலே எல்லா படைப்புகளும் சமம். எல்லா மனிதர்களும், வெள்ளையர்கள், கருப்பர்கள், ஆங்கிலேயர்கள், அமெரிக்கர்கள், இந்தியர்கள், எல்லா மக்களும் அவனுக்கு முன்னால் சமம். எனவே அவனுக்கு ஒருவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எக்கவலையும் கிடையாது. இவர் கோபித்துக் கொள்வார், இவர் கோபித்துக் கொண்டால் எனக்கு என்ன நடக்கும் என்று பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, அவனுக்கு இல்லை. ஆட்சியை அவனுடைய கையில் இருக்கிறது, அதிகாரம் அவனுடைய கையில் இருக்கிறது. அடக்கி ஆளக்கூடியவன். லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன். அவனிடத்திலே ஏன் என்று யாரும் கேட்க முடியாது. அவன் கேட்பான் ஒவ்வொருவரையும், ஏன் செய்தா, ஏன் செய்யவில்லை என்றா, ஏன் செய்யவில்லை என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாக்கப்பட்ட இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன? ஒன்று, படைத்த இறைவனிடமிருந்து வந்த மார்க்கம். இன்று எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமை பற்றி அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுமே தெரியாது. இஸ்லாம் வைத்திருக்கிறார்கள் நபிமார்கள் உருவாக்கிய மார்க்கமோ, சிலர் எண்ணியிருக்கிறார்கள் முகம்மது நபி அவர்கள் உருவாக்கிய மார்க்கம் என்பதாக. சில மேலை நாட்டுக்காரர்களும் இங்கே படித்த மேதாவிகளும் என்ன எண்ணியிருக்கிறார்கள்? இஸ்லாம் முகம்மது நபி அரபியர்களுக்காக கற்பித்த மார்க்கம் என்று. இல்லை, இஸ்லாமிய மார்க்கம் படைத்த இறைவனால் இறக்கப்பட்ட மார்க்கம், கற்பிக்கப்பட்ட மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய சட்டதிட்டங்கள் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப படைத்த இறைவன் அதை மக்களுக்கு இறக்கி கொண்டிருந்தான், தூதர்களுக்கு இறக்கி கொண்டிருந்தான். இறுதியாக அல்லாஹ்வினுடைய அந்த ஏற்பாடு இனி அடுத்து இந்த உலகை அழிக்கும் நாள் வரை
மாற்றங்கள் தேவையில்லாமல் முழுமையான ஒரு மார்க்கத்தை, இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று, அதன் அடிப்படையில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். ஹிஜாஸ் பகுதியிலே மக்காவில் பிறந்த முஹம்மது அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கற்பிப்பதற்காக தூதர்களை தேர்ந்தெடுக்கிறான். அந்த தூதர்களின் மூலமாக மக்களுக்கு சட்டங்களை சொல்லுகின்றான். அல்லாஹ் நேரடியாக யாரிடத்திலும் பேச மாட்டான். وما كان الله ليكلم بشرا إلا من وراء حجاب إلا من وحي أو من وراء حجاب أو يرسل رسولا. அல்லாஹ் மனிதனிடத்திலே நேரடியாக பேச மாட்டான். அந்த தகுதி மனிதனுக்கு இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும் வரை அந்த மனிதனுக்கு அந்த தகுதி இல்லை. சிலர் என்ன எண்ணுகிறார்கள்? தங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களை, தங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களை கர்த்தர் என்னிடத்திலே வந்து பேசினார், கடவுள் எங்களிடத்திலே வந்து பேசினார் என்பதாக சொல்கின்றார்கள். சிலர் ஷைத்தான்களோடு, இபிலீசுகளோடு, பேய் பிசாசுகளின் அந்த ஜின்களோடு உரையாடி விட்டு அவை கடவுள் இறைவன் பேசியதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அந்த படைத்த இறைவன் யாரிடத்திலும் அவன் இந்த உலகத்தில் இருக்கும் வரை மனிதனிடத்தில் அவன் பேச மாட்டான். மிக தெளிவாக அவன் தன் செய்தியிலே குறிப்பிட்டு விட்டான். அவன் ஒரு தூதரை அனுப்புவான். அந்த தூதரின் மூலமாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை மக்களுக்கு விளக்கிச் சொல்லுவான். அந்த அடிப்படையில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். 40 வயதிலே நபித்துவம், தூதுத்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 40 வயதுக்கு முன்னால் வரை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே அறியப்படுகிறார்கள். எப்படி அறியப்படுகிறார்கள்? ஒழுக்க சீலராக, உண்மையாளராக, நேர்மையாளராக, நீதவானாக, தெளிவான சிந்தனை உடையவராக, ஒழுக்கமுடையவராக அறியப்படுகிறார். இறை தூதர்கள் எல்லாம் அப்படித்தான் அறியப்பட்டார்கள். அடுத்து நம் உரைக்குள் நுழையும் பொழுது சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேட்பீர்கள். இன்றும் சில காலத்திலே சிலர் தங்களை இறை தூதர்கள் என்று சொன்னார்கள். உதாரணத்திற்காக இன்று காதியானி என்று ஒரு பெரிய ஜமாஅத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தின் தலைவர் இருக்கிறாரே, குலாம் அஹ்மத், இவரும் தன்னை தூதர் என்று சொன்னார். இவரை பற்றி இவர் கூறுவது என்ன? இவரை பற்றி இவர் கூறுவது, இவர் எழுதியிருப்பது, இவரை பற்றி யாருடைய போன் அடிக்குது, இவரை பற்றி இவருடைய முரீதுகள், இவருடைய கலீஃபாக்கள், இவரை பற்றி இவருடைய ஃபாலோவர்ஸ், இவரை பின்பற்றியவர்கள் எழுதியிருப்பது என்ன? இவரிடத்திலே கஞ்சா அடிக்கும் பழக்கம் இருந்தது, இவரிடத்திலே அபீன் குடிக்கின்ற பழக்கம் இருந்தது, இவரிடத்திலே பெண்களை காதலிக்கின்ற பழக்கம் இருந்தது, பொய் பேசுகின்ற பழக்கம் இருந்தது, இவருக்கு ஒன்றை கூறிவிட்டு அதை மறக்கின்ற பழக்கம் இருந்தது, ஏமாற்றுகின்ற பழக்கம் இருந்தது, மது குடிக்கின்ற பழக்கம் இருந்தது, நடன மாடுகின்ற இடங்களுக்கு செல்லுகின்ற பழக்கம் இருந்தது. இத்துணை கெட்ட பழக்கங்களையும் குடிகொண்ட ஒருவர் தன்னை பற்றி ஒரு தூதர் என்று சொல்கிறார் என்றால், அவரை ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, 2 வகையாக இருக்கலாம். ஒன்று, அவர்களுக்கு கிடைக்கின்ற உலக லாபத்துக்காக, அவர்களுக்கு கிடைக்கின்ற உலக லாபத்துக்காக தெரிந்து கொண்டு வெறும் பணத்தை வணங்கக்கூடியவர்கள், பணத்திற்கு அடிமையாக ஆனவர்கள் அவருக்கு பின்னால் செல்லலாம், அந்த கூட்டத்திற்கு பின்னால் செல்லலாம். அல்லது ஒன்றுமறியாத அப்பாவிகள், அவர்கள்தான் இன்று நமக்கு நோக்கம். அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லி அவர்களை அழைப்பதுதான் நம்முடைய பேச்சின் நோக்கமே தவிர யாரையும் புண்படுத்துவதோ, யாரையும் சாடுவதோ, யாரையும் குறிப்பிட்டு தாக்குவதோ நமக்கு நோக்கம் அல்ல. அது நம்முடைய பழக்கமும் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒழுக்கவானாக அறியப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் என்ற வான தூதரை அனுப்புகின்றான். அந்த வான தூதர் தான் எல்லா இறை தூதர்களுக்கும் இறை செய்தியை கொண்டு வந்தவர். அந்த வான தூதர் தான் எல்லா இறை தூதர்களுக்கும் இறை செய்தியை கொண்டு வந்தவர். ஜிப்ரீல் சொல்லுகின்றார், 23 ஆண்டுகளிலே குர்ஆன் என்ற அந்த இறை வாக்கின் மூலமாக, வஹி மத்லூபின் மூலமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான்.
அந்த குர்ஆனோடு அல்லாஹ் நிறுத்திவிடவில்லை. இதை இங்கே பதிவு செய்ய வேண்டும். இங்கே மக்கள் கவனமாக புரிய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தூதருக்கு குர்ஆனை இறக்கியது போன்று, தூதருக்கு குர்ஆனை இறக்கியது போன்று அந்த குர்ஆனுக்குள்ள விளக்கத்தையும் அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். அந்த விளக்கத்தை தான் ஹதீஸ், நபிமொழி, நபி வழி என்று சொல்கிறோம். யார் ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று சொன்னதற்கு பிறகு அல்லது தன்னை முஸ்லிம் என்று நம்பியதற்கு பிறகு, நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று சொல்கிறார், ஆனால் அதே சமயத்திலே நான் நபி வழியை, நபி மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது நபி அவர்களுடைய சுய அபிப்பிராயம், குர்ஆனை மட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன், இது எனக்கு போதும், இதுதான் பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர், முர்த்தத், மதம் மாறியவர். இந்த நிலையில் அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்காமல் மரணித்து விட்டால் அல்லாஹுவை மறுத்த ஒரு காஃபிர், அல்லாஹுவிற்கு இணை வைத்த ஒரு முஷ்ரிக் எப்படி நரக நெருப்பிலே நிரந்தரமாக வெந்து கொண்டிருப்பானோ, வேதனை பட்டு கொண்டிருப்பானோ, அது போன்றுதான் ஹதீஸை மறுத்தவனும் நபி மொழியை மறுத்தவனும் நரக நெருப்பிலே வந்து கொண்டிருப்பான், நரக நெருப்பிலே வேதனை செய்யப்படுவான். புரியுதுங்களா? காரணம் ஏன் தெரியுமா? இந்த இடத்தில் இதை நான் அழுத்தமாக சொல்லுகின்றேன். சிலருடைய அணுகுமுறை, குர்ஆன் ஹதீஸை பேசுகிறோம் என்ற பெயரிலே நபிமொழி, சரியான நபிமொழிகளை, எந்த நபிமொழிகளை அபூபக்கர் நம்பினாரோ, எந்த நபிமொழிகளை உமர் நம்பினாரோ, எதை உஸ்மான், அலி நம்பினார்களோ, எதை அல் அஷரத்துல் முபஷ்ஷரா நம்பினார்களோ, எதை அஸ்ஸஹாபத்து அஜ்மஊன் ரிضவானுல்லாஹி அலைஹிம் அத்துணை நபி தோழர்களும் நம்பினார்களோ, அந்த ஹதீஸுகள் சஹீஹாக இருந்தாலும் குர்ஆனோடு முரண்படுகிறது. எனவே அந்த ஹதீஸுகளை நாங்கள் நீக்குவோம், அந்த ஹதீஸுகளை நாங்கள் புறக்கணிப்போம் என்று பேசுகிறார்களே, இவர்களும் காதியானிகளை போன்ற ஒரு வழிகட்ட ஜமாத் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என் அன்பிற்குரியவர்களே. பரேலிவிகளை போன்ற வழிகட்ட ஒரு சமுதாயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அடையாளம் காணுங்கள். இவர்கள் குர்ஆனை தூக்கி பிடித்தாலும் ஹதீஸுகளை தூக்கி பிடித்தாலும் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்பதிலே உங்களுக்கு அணு அளவும் சந்தேகம் இருக்க வேண்டாம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். உன் அறிவிலே அதை எடை போடாதே, உனக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தது அதை புரிந்து கொள்வதற்காக, அதை ஏற்று நடப்பதற்காக, அதிலே குதர்க்கம் காணுவதற்காக அல்ல, அதிலே முரண்பாடுகள் காணுவதற்காக அல்ல, ஒன்றை ஒன்று மோத விடுவதற்காக அல்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹுவையும் அவன் தூதரையும் வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ் பிரிக்கிறான். ரசூலுல்லாஹ்வை வணங்க முடியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை வணங்க முடியுமா? முடியாது. இன்று அதை பற்றியும் ஒரு தலைப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை வணங்கக்கூடாது. ரசூலுல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வஹீயின் மூலமாக பேசியவர்கள், சுத்தமானவர்கள், பெரும்பாவம் செய்யாதவர்கள், சிறு பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், ஒழுக்க சீலர், ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்தவர், நேர்மையானவர், நீதியானவர். ஆனால் அத்தகைய மகான்களுக்கெல்லாம் மகான், இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களையும் வணங்கக்கூடாது. தோழர் வந்து கேட்கிறார், காலிலே விழட்டுமா? தகுதியானவர் நீதானே, அரசர்களுக்கு சுஜூது செய்கிறார்களே, சிரம்பணிக்கிறார்களே, அவர்களை விட நபியே நீரல்லவா தகுதியானவர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே, அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்திலே, லா யஸ்லஹு லிபஷரின் அன் யஸ்ஜுத லிபஷரின், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம்பணிவதற்கு அனுமதி அல்ல. தன்னை பார்த்து எழுந்து நிற்பதையே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அவர்கள் கண்டித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன். என்ன சொன்னார்கள்? நான் உங்களை போன்ற ஒரு மனிதன். ஆனால் இன்று ஒரு கூட்டம் தங்களை முஸ்லிம்கள் என்று நம்பிக்கொண்டு ஷஹாதா சொல்கிறார்கள், தொழுகிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள், நம் கிபிலாவை முன்னோக்குகிறார்கள், ஜக்காத்தும் கூட கொடுக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு கூட வருகிறார்கள். ஆனால்
அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்விற்கு படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை, பணிவு. வணக்க வழிபாடு என்றால் என்ன? இஸ்லாம் கூறுகின்ற இந்த வழிபாடுகள் கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் இறைவனுக்கு என்று செய்கின்ற எல்லா சடங்குகளும் வழிபாடுகள் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்காவிலே நபித்தூதர் அனுப்பப்பட்ட காலத்திலே இருந்தவர்களை அல்லாஹ் முஷ்ரிக் என்று சொன்னானா இல்லையா? இணை வைப்பவர் என்று கூறினானா இல்லையா? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அழைத்தானா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், அவர்கள் அல்லாஹுவையும் வணங்கினார்களா இல்லையா? காபாவிற்கு ஹஜ் செய்யும் பொழுது யாரை தொழுதார்கள்? அங்கே யாரை திக்ர் செய்தார்கள்? அல்லாஹுவை. அரஃபாவிலே மினாவிலே அல்லாஹுவை திக்ர் செய்தார்கள். காபத்துல்லாவை அல்லாஹ்வுக்காக தவாஃப் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன கூறினான்? என்ன கூறினான்? அவர்களை முஷ்ரிக்குகள் என்று கூறுகிறான், அவர்களை காஃபிர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன்? அவர்கள் என்ன தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜை அல்லாஹ் அல்லாத தங்களுடைய குருமார்களுக்கோ சிலைகளுக்கோ செய்தார்களா? இல்லையே. என்ன செய்தார்கள்? தங்களுடைய கற்பனையின்படி தாங்கள் ஏற்படுத்திய நல்லோர்களின் சிலைகளுக்கு பூஜை செய்தார்கள், படைத்தார்கள், அதற்கு பலி கொடுத்தார்கள், நேர்ச்சி செய்தார்கள். அதானே? அதற்காகத்தானே அல்லாஹ் அவர்களை குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அழைக்கிறான், முஷ்ரிக்குகள் என்று அழைக்கிறான். இன்று சிலர் என்ன எண்ணுகிறார்கள்? இதே நிலைமைத்தான் என்று. நாங்களும் தொழுகிறோம், நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று நம்புகின்ற சில அப்பாவி மக்கள், சில அறியாதவர்கள் அல்லாஹ்விற்கு செய்கின்ற வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய பணிவுகளை எங்கே செய்கிறார்கள்? எங்கே செய்கிறார்கள்? இறந்து கபரிலே மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்ட அடக்கத்தலங்களிலே, அங்குள்ள கபறுகளிலே அங்கே செய்வதை நாம் பார்க்கிறோம். தவாஃபு செய்கின்றவர்களை நீங்கள் பார்த்ததில்லையா? கபருக்கு சென்று தவாஃபு செய்பவர்களை பார்த்ததில்லையா? அங்கே நேர்ச்சைகள், ஆடு மாடுகளை அறுப்பவர்களை பார்த்ததில்லையா? அங்கே சென்று நேர்ச்சையின் பெயரால் தலையை சிரைத்துக் கொள்பவர்களை பார்க்கவில்லையா? நேர்ச்சையின் பெயரால் அங்கே சென்று இரவு தங்குபவர்களை பார்த்ததில்லையா? அங்கே சென்று இரவு தங்கினால் அந்த அவுலியா துவா செய்கிறார், அல்லது அந்த அவுலியாவுடைய அருளால் எங்களுக்கு கிடைக்கிறது இறையருள், எங்களுடைய நோய் நீங்குகிறது, எங்களுடைய தேவை நிறைவேறுகிறது, எங்களுக்கு பிள்ளை கிடைக்கிறது, எங்களுடைய உடல் சுகம் அடைகிறது என்று நம்பக்கூடியவர்களை நீங்கள் பார்த்ததில்லையா? இந்த சமூகத்திலே அவர்களும் கலந்திருப்பதை நீங்கள் அடையாளம் காணவில்லையா? அவர்களும் பள்ளிகளிலே தொழுவதை நீங்கள் பார்க்கவில்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்களும் உள்ளவர்கள் என்று அவர்கள் கூறிக்கொண்டாலும், அரசாங்க ஏடுகளிலே, முஹல்லாவின் ஏடுகளிலே அவர்கள் தங்களை முஸ்லிம் என்று பதிவு செய்து கொண்டாலும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்களை முஸ்லிம்கள் என்று பதிவு செய்து கொள்ள தயாராக இல்லை. அவர்களை முஸ்லிம்கள் என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான். யாரை பார்த்து? என்னை பார்த்து அல்ல, உங்களை பார்த்து அல்ல, ஒரு நபி தோழரை பார்த்து அல்ல. என்ன சொல்கிறான்? லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர் ஃபதுல்கா ஃபீ ஜஹன்னம மலூமன் மத்ஹூரா. நபியே, அல்லாஹுடன், நபியே, அல்லாஹ்வுடன் இன்னொரு கடவுளை வணங்குவதற்கு இன்னொருவரை நீ ஆக்கிக் கொள்ளாதீர். சிலர் என்ன சொல்றாங்க? நாங்க யாரையும் கடவுள்னு சொல்லவில்லையே. இந்த பூஜை செய்பவர்களோ அல்லது கபரை சுற்றி வருபவர்களோ, கபருக்கு நேர்ச்சி செய்பவர்களோ, தாங்கள் யாருக்கு பணி செய்கிறார்களோ, யாருக்கு பணிவை வெளிப்படுத்துகிறார்களோ, யாருக்கு பூஜை செய்கிறார்களோ, யாருக்கு தங்களுடைய வழிபாடுகளை சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களை கடவுள் என்று சொல்வதில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ எப்போது என்னை தவிர்த்து விட்டு அவர்களுக்கு வழிபாடு செய்து விட்டாயோ நீ அவர்களை கடவுளாக அங்கீகரித்து விட்டாய், முடிந்தது. அது ஒரு மனிதனுக்கு நீ செய்தாலும் சரி, அது ஒரு மனிதனுக்கு நீ செய்தாலும் சரி, அல்லது ஒரு அறிவற்ற ஒரு திட பொருளுக்கு நீ செய்தாலும் சரி, அல்லது இறந்துவிட்ட மனிதருக்கு செய்தாலும் சரி, அல்லது அவருடைய ஒரு சிற்பத்திற்கு, விக்கிரகத்திற்கு நீ செய்தாலும் சரி, நீ எப்போது அதற்கு முன்னால் கைகட்டி பணிந்து
உன்னுடைய பணிவை, உன்னுடைய வழிபாட்டை நீ வெளிப்படுத்தினாயோ அதை நீ கடவுளாக ஆக்கிவிட்டாய், அதை நீ கடவுளாக அங்கீகரித்து விட்டாய். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸு உபுது ரப்பக்கும் அல்லதீ خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل لكم من السماء என்று கூறும்போது அல்லாஹ் கடைசியில் என்ன முடிக்கிறான்? فلا تجعلوا لله أندادا, அல்லாஹ்விற்கு இணையை நீங்கள் ஆக்காதீர்கள், அல்லாஹ்விற்கு இணையை ஆக்காதீர்கள். சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி எண் 044252247866. கபருக்கு சென்று வணங்குகின்ற ஒரு குராஃபியை, இவர்களைத்தான் பரேலவி என்று சொல்கிறோம். சிலர் யோசித்துக் கொண்டிருப்பார்கள், என்னடா புதுசா பரேலவி என்று ஒரு கூட்டத்தை பற்றி இவர் பேச போகிறார் அல்லவா? யார் இந்த பரேலவி? எங்கிருந்து வந்தார்? பரேலவி என்பது வட மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு ஊருடைய பெயர். இந்த கொள்கையை இந்தியாவிலே பரப்பிய அந்த அஹமத் ரிதா கான் என்ற ஒருவரின் பெயரால் இந்த பரேலவிகள் அறியப்படுகிறார்கள். இவர்களை ரிதாகானிகள் என்றும் கூறப்படும், பரேலவிகள் என்று சொல்லப்படும். காரணம், அந்த ஊரிலே வாழ்ந்த அந்த ஒரு குரு மக்களுக்கு இந்த கொள்கையை பிரகடனப்படுத்தினார், இதன் பக்கம் மக்களை அழைத்தார். ஆகவேதான் இவர்களை ரிதாகானிகள் என்றோ பரேலவிகள் என்றோ அழைக்கப்படுகிறது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் அல்லாஹ்விற்கு இணையாக்கவில்லையே, யாரையும் அல்லாஹ்விற்கு இணையாக்கவில்லையே. அன்பிற்குரியவர்களே, 1008 விக்கிரகங்களை வணங்கக்கூடிய ஒருவரை கூப்பிட்டு இவை கடவுளா, கடவுளுக்கு சமமானவையா என்று கேட்டால் நிச்சயமாக சொல்வார், இவை கடவுளும் அல்ல, கடவுளுக்கு சமமானவையும் அல்ல என்பதாக. இவர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள். கபர்களை வணங்குகின்றவர்கள், அவுலியாக்களை வணங்குகின்றவர்கள், ஆலிம்களை வணங்குகின்றவர்கள், குருமார்களை, ஷேகுமார்களை வணங்குகின்றவர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, ஃபலா தஜஅலு லில்லாஹி அண்டாதா. ஒவ்வொருவரும் சொல்கிறார், நான் அல்லாஹ்விற்கு யாரையும் இணையாக்கவில்லை, அல்லாஹ் தான், இறைவன் தான், கடவுள் தான், ஆண்டவன் தான் என்று சொல்கிறோர். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விற்கு இணையாக்காதீர்கள் என்று. நடக்காத ஒன்றை அல்லாஹ் சொல்கிறானா? செய்யாத ஒரு குற்றத்தை அல்லாஹ் கண்டிக்கிறானா? கண்ணியத்திற்குரியவர்களே, என்ன தெரியுமா? எப்போது நீ வணக்க வழிபாட்டை பணிவை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த நேர்ச்சையை, பிரார்த்தனையை, அந்த பணிவை, குனிவை, அந்த சிரம் பணிதலை ஒரு படைக்கப்பட்ட படைப்புக்கு செய்து விடுகிறாயோ, நீ அந்த இறைவனுக்கு சமமாக இதை ஆக்கி விடுகிறாய். எதில் ஆக்கி விடுகிறாய்? படைக்கும் ஆற்றலில் அல்ல, உலகத்தை ஆற்றலில் அல்ல. எதிலே? வழிபடும் தன்மை, வழிபாட்டுக்கு தகுதியான தன்மையிலே அந்த இறைவனுக்கு இதை நீ இணையாக சமமாக ஆக்கி விடுகிறாய். சிலர் கேட்டால், நாங்கள் அல்லாஹ்வைத்தான் நம்புகிறோம், இந்த அவுலியா எங்களுக்கு கொடுப்பதில்லை, அல்லாஹ் தான் கொடுக்கிறான். ஆனால் இந்த அவுலியாக்கள் எங்களுக்கு துணைகள், இந்த அவுலியாக்களின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை அணுகுகிறோம். இதைத்தான் எல்லோரும் சொல்கிறார்கள். கபர்களை வணங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது முன்னோர்கள் பெரியோர்களின் விக்கிரகங்களை வணங்குபவர்களாக இருந்தாலும் சரி, வணங்கப்படுகின்ற அந்த சிலைகளை, விக்கிரகங்களை கடவுள் என்று சொல்வதில்லை. இதற்கு பூஜை செய்வதன் மூலமாக, இதை திருப்திப்படுத்துவதன் மூலமாக கடவுளிடத்திலே நாங்கள் நெருக்கத்தை பார்க்கிறோம். இதைத்தான் மக்காவிலே அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக, அழைப்பாளராக அனுப்பப்பட்ட போது குறைஷிகளும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? குறைஷிகளும் அதைத்தான் சொன்னார்கள். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஏன் இவற்றை நீங்கள் வணங்குகிறீர்கள்? ஏன் இவற்றுக்கு பூஜை செய்கிறீர்கள்? ஏன் இவற்றுக்கு பணிவிடை செய்கிறீர்கள்? உங்களுடைய பணிவை வெளிப்படுத்துகிறீர்கள்? அப்போது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? முஹம்மதே, சற்று பொறுப்பீராக, நாங்கள் இந்த விக்கிரகங்களை, இந்த சிலைகளை வணங்குவதனால் இந்த சிலைகள், இந்த விக்கிரகங்கள் எங்களை படைத்த இறைவனின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கின்றன. இவற்றின் மூலமாக கேட்டால்தான் படைத்த இறைவன் எங்களை அங்கீகரிப்பான். எப்படி?
இந்த முன்னோர்கள், குருமார்கள், நல்லோர், சான்றோர், பெரியோர், இறந்துவிட்ட மூதாதைகள் இவர்களுடைய துணை இல்லாமல், நல்லா கேட்டுக்குங்க, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு குறிப்பாக பாயிண்டாக சொல்கிறேனே தவிர, ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் புரிந்து செயல்படுத்த வேண்டிய விஷயமே தவிர, நான் ஒரு கதை பேசுவதையோ அல்லது ஏதாவது நேரம் போக்குவதையோ இங்கே செய்து கொண்டிருக்கவில்லை. என் கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். கேட்கின்ற உண்மையான விஷயத்தை வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம். கண்ணியமான முறையிலே, அழகிய முறையிலே, அன்பான முறையிலே, அவர்கள் மீது கவலை கொண்டவர்களாக. நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர்களும் நம்மோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்ற அந்த ஆசையின் காரணமாக, அல்லாஹ் அழைக்க சொல்கிறான் என்ற அந்த கடமையை செய்ய வேண்டும் என்ற காரணத்தால், கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று என்ன சொல்கிறார்கள்? முஸ்லிம்களை பாருங்கள். முஸ்லிம்கள் என்றால் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களை சொல்கிறேன். உண்மையில் அவர்கள் முஸ்லிம் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களிலே ஒரு பெரும் கூட்டம், ஒவ்வொரு ஊரிலும் எப்படி மஸ்ஜித் இருக்கிறதோ அதுபோன்று சில மினாராக்களை பார்க்கலாம், சில குப்பாக்களை பார்க்கலாம், சில கூடாரங்களை பார்க்கலாம். என்ன பெயரிலே? தர்கா. என்ன பெயரிலே? தர்கா, மஷ்ஹத். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் என்று சொன்னால் மாற்று மதத்தில் இருப்பவர் கூட அறிவார். இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையை அடிப்படையாக கொண்ட மார்க்கம் என்று. இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையை அடிப்படையாக கொண்ட மார்க்கம். ஓர் இறைக்கு வழிபட வேண்டும், ஓர் இறைக்கு பணிய வேண்டும், ஓர் இறையிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்ட மார்க்கம் என்று மாற்றார்கள் கூட புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அதனால்தான் அவர்கள் இதற்குள் வர முடியவதில்லை. எல்லாம் சமம், எல்லோருக்கும் பணிவு செய்யலாம், எல்லோரையும் வழிபடலாம், எல்லோரிடத்திலும் கேட்கலாம், எல்லோரிடத்திலும் பிரார்த்திக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம், யாருக்கு வேண்டுமானால் வழிபடலாம் என்று சொன்னால் அவர்களை தடுக்கின்ற அங்கே ஒரு தடுப்பு இல்லை. என்ன செய்கிறார்கள்? சுஜூது செய்கிறார்கள். தங்களை இன்றைய பரேலவிகள், இன்றைய ரிதாகானிகள் இன்று என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் தான் உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர். என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறார்கள்? கேட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு எனக்கு உங்களுக்கெல்லாம் பேர் என்ன? எனக்கு உங்களுக்கெல்லாம் பேர் என்ன? நீங்கள்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்து கிடையாது, வஹாபிகள், கைர முகல்லிதுகள். ஆனால் அவர்கள் நம்மை திட்டுவதாக, அந்த நம் சகோதரர்கள், அந்த நம் அன்பர்கள் நம்மை திட்டுவதாக நினைத்து நமக்கு பல பெயர்களை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருள் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லுகின்ற அத்துணை பெயர்களும் நம்மை வாழ்த்துவதாக அல்லாஹ் அமைத்து விட்டார். எப்படி? உதாரணத்திற்கு, இவர்கள் அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்வார்கள். எவ்வளவு அழகான பெயர்! நபிமொழியை பின்பற்றக்கூடியவர்கள். அஹ்லுல் ஹதீஸ் என்றால் என்ன பெயர்? ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் என்று பெயர். நம்மை சொல்வார்கள் கைர முகல்லிது கூட்டம். ஆஹா, என்ன அழகான பெயர்! கைர முகல்லித், குருட்டுத்தனமாக யாரையும் பின்பற்றாதவர்கள். என்ன அழகான பெயர்! கைர முகல்லித், குருட்டுத்தனமாக தனி மனிதர் யாரையும், அல்லாஹ்வுடைய தூதரை தவிர, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர அபூபக்கர் கூறினாலும் சரி, உமர் கூறினாலும் சரி, அங்கே நாம் குர்ஆனோடு பார்ப்போம். ஆனால் சஹாபாக்களுடைய சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரால் சான்று சொல்லப்பட்டவர்கள். அந்த சமுதாயம் ஒட்டுமொத்த தவறிலே செல்லாது, பாவத்திலே செல்ல மாட்டார்கள், பிதஅத் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சான்று வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த தூதர்கள் புரிகின்ற வழியிலே குர்ஆனை புரிய பார்ப்போம், அந்த தூதர்கள் கொடுத்த விளக்கத்திலே ஹதீஸை அணுக பார்ப்போம். ஏனென்று சொன்னால், நம்மிலே சிலர் நம்மை திரும்ப என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் ஒரு புதிய மதுஹபை உருவாக்கி விட்டார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரிலே ஸலஃபி என்றோ அல்லது சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்றோ புதிய தக்லீதை உருவாக்கி விட்டோம் என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன்.
சஹாபாக்களின் புரியுதலை மார்க்கத்திலே ஏற்றுக்கொள்வது என்பது அவர்களுக்கு ஒரு தனி மதுஹபை கொடுப்பதல்ல. அந்த நபி தோழர்களிலே ஒருவர் குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்லும் ஹதீஸுக்கு மாற்றமாக சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்வோம்? அந்த சஹாபி அந்த ஹதீஸை அவர் விளங்கிய விளக்கத்தில் அவர் கூறிய கருத்து. மற்ற சஹாபாக்கள் என்ன சொன்னார்களோ, எது ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த நபி தோழருடைய விஷயத்தில் நல்லெண்ணம் வைத்தவர்களாக, அந்த நபி தோழரின் விஷயத்திலே நல்லெண்ணம் வைத்தவராக, இது அவர்களுடைய ஆய்வில் ஏற்பட்ட ஒரு தவறு, இதை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் அவரிடத்திலே விசாரிப்பான் என்று அல்லாஹ்விடத்திலே அவருடைய பொறுப்பை விட்டுவிட்டு நாம் எங்கே வந்து விடுவோம்? எங்கே வருவோம்? குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு வந்து விடுவோம். வாருங்கள், இன்று இந்த பரேலவிகள் என்ன சொல்கிறார்கள்? தங்களை தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத். வேதனை என்ன தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே? தமிழ்நாட்டிலே ஒரு மஸ்ஜிதில் கூட சென்று தொழுவதற்கு முடியாத நிலைமை. இன்று புதிய புதிய மஸ்ஜிதுகள் கட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டோமே. காரணம் என்ன? ஒரு பெரிய காரணம் ஒன்று இருக்கிறது, அதையும் நான் சொல்லி உணர்த்தி கொள்ள விரும்புகிறேன். ஆரம்ப காலத்திலே அழைப்பு பணியிலே நடந்த அணுகுமுறையிலே ஏற்பட்ட தவறு. நாங்கள் தௌஹீதின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் அழைக்கிறோம் என்ற பெயரிலே சண்டைகளை கலகங்களை ஏற்படுத்தினார்களே, கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். சமுதாயத்தை பிரிக்க நாடினார்களே, கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை ஏசவில்லை, குற்றம் செய்தவர்களை அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் தெரியுமா? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, பாவம் செய்துவிட்ட என் அடியார்களே என்று அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்களா? யாரையாவது ஏசி இருக்கிறார்களா? அவர்கள் எப்படி பேசுவார்கள் தெரியுமா? மா பாலு கௌமின் யஃஅலூன கிதா வ கிதா, ஏன் சிலர் இப்படி செய்கிறார்கள், ஏன் ஒரு கூட்டம் இப்படி செய்கிறார்கள் என்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமைகளை கண்டிப்பார்களே தவிர, இன்று சிலர் தங்களை குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுகிறோம், நபி வழிக்கு ஒட்டுமொத்த குத்தகைக்காரர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் அந்த நபியின் ஒழுக்கத்திலிருந்து, அந்த நபியின் பண்பிலிருந்து, அந்த நபியின் அணுகுமுறையிலிருந்து முற்றிலும் விலகிக் கொண்டு மக்களை ஏசுகிறதை பார்க்கிறோம். புரோகிதர்களே, எத்துணை வசை சொற்கள்! அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழி காட்டட்டும், நமக்கு நேர் வழி காட்டட்டும். பாருங்கள், இன்று தங்களைத்தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத். மஸ்ஜிதுகளிலே பார்த்தால், எங்கு பார்த்தாலும் இது சுன்னத் வல் ஜமாத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல், இது சுன்னத் வல் ஜமாத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல். ஆரம்ப காலத்தில் என்ன எழுதினார்கள்? 4 மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இங்கே தொழுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இப்ப காலம் கொஞ்சம் எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு தெரியுமா? 4 மதுஹபுகளில் ஒன்றை மட்டும் குறிப்பாக பின்பற்றுபவர் தான் பள்ளியில் அனுமதிக்கப்படுவார். அடுத்து இன்னும் எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு தெரியுமா? அந்த முஹல்லா ஷாஃபி முஹல்லாவாக இருந்தால் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும் எழுதி வைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம். ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை என்று எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். நான் இந்த இடத்தில் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு செல்ல விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த இமாம்களின் பெயரால் இந்த உம்மத்தை 4ஆக இவர்கள் பிரித்தார்களோ அந்த இமாம்கள் இன்று உயிராக இருந்தால் தங்களின் பெயரால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்த ஒரு சமுதாயமாக விட்டு சென்ற இந்த சமூகம் தங்களின் பெயரால் பிரிக்கப்பட்டிருப்பதை அனுமதிப்பார்களா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுக்கு பின்னால் இமாம் ஷாஃபிஈ தொழ நினைத்தால், நீ என்னை பின்பற்றவில்லை, நீ தொழக்கூடாது, விலகி சென்று விடு என்று சொல்லுவார்களா? அல்லது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே இமாம் அபூ ஹனீஃபாவை பின்பற்றுகின்ற ஒரு முஸ்லிம் இமாம் ஷாஃபியை பின்பற்றி தொழ நினைத்தால், நீ என்னை பின்பற்றவில்லை, என் ஆய்வை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை விட்டு விலகி சென்று விடு என்று சொல்லுவாரா? நான் கேட்கிறேன், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆய்வு செய்தார்களா அல்லது இஸ்லாம் என்ற பெயரால் ஒரு தனி மதத்தை உருவாக்கினார்களா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்லாம் என்ற பெயரால் ஒரு தனி மதத்தை, தீனை உருவாக்கினார்களா அல்லது ஒரு ஆய்வை மக்களுக்கு சமர்ப்பித்தார்களா? என்ன சொன்னார்கள்? நாங்கள் சொல்வது அல்லாஹ்வின் தூதரின் சுன்னாவிற்கு மாற்றமாக இருந்தால் எங்கள் பேச்சை எடுத்து சுவற்றிலே எறியுங்கள். இமாம் ஷாஃபிஈ சொன்னார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் ஒரு சொல்லை சொல்லி
அது குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு மாற்றமானது என்று தென்பட்டால், என்று தெரிய வந்தால், நான் இறந்து விட்டாலும் இப்போதே அதற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்துவிட்டு இறக்கிறேன். அந்த சொல்லிலிருந்து நான் ருஜூ வாபஸ், அந்த சொல்லை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். 4 இந்த இமாம்களை குறிப்பிட்டு பின்பற்றினால்தான் சுன்னத் வல் ஜமாத் என்று சொன்னால், நான் கேட்கிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அபூ ஹனீஃபாவை பின்பற்றினார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உதாரணத்திற்கு வைத்துக் கொள்வோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு இருக்கிறார்கள், இந்த மஸ்ஜிதுக்கு தொழ வருகிறார்கள். இல்லை, நீங்கள் அபூ ஹனீஃபாவை அல்லது ஷாஃபிஈ அல்லது மாலிகி அஹ்மது இப்னு ஹம்பலை பின்பற்றவில்லை, பள்ளியை விட்டு சென்று விடு என்று சொன்னால் நீ முஸ்லிமாக இருப்பாயா? முஸ்லிமாக இருப்பாயா? யோசித்து பார்க்க வேண்டாம். ஒரு முஸ்லிமை அவன் அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்ன காரணத்தால், என்னங்க சொன்னோம்? நாம் என்ன சொன்னோம்? அல்லாஹுவை வணங்குவீராக, வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் தூய்மையாக செய்வீராக. குர்ஆன் இதைத்தானே சொல்லுகிறது. அல்லாஹ் தன் நபிக்கு இதைத்தானே கட்டளையிடுகிறான். அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறான்? குலில்லாஹ அஅ்புது முக்லிஸன் லஹு தீனி. சூரா ஜுமரை எடுத்து படித்து பாருங்கள், சூரா அல் பையினாவை எடுத்து படித்து பாருங்கள். அஃபகைரல்லாஹி தஅமுருன்னி அஅ்புது அய்யுஹல் ஜாஹிலூன். அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அறிவீனர்களே, அல்லாஹுவை தவிர படைக்கப்பட்ட பொருளையா வணங்கும்படி என்னை அழைக்கிறீர்கள்? நாம் என்ன சொல்கிறோம்? அவுலியாக்களை கண்ணியப்படுத்துங்கள், அவுலியாக்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள், மன்னிப்புடைய துஆ கேளுங்கள், அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்தும்படி கேளுங்கள், அவர்கள் செய்து பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அவர்களுடைய குறைகளை மறைக்கும்படி மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், மன்றாடுங்கள், அழுங்கள். அதைத்தானே குர்ஆன் சொல்லுகிறது. வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் قالوا ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து விடு, எங்களுக்கு முன்னால் மூமினாக சென்றார்களே மூமின்கள், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, அவர்கள் விஷயத்திலே எங்களுடைய உள்ளத்திலே குரோதத்தை ஏற்படுத்தாதே. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நேசியுங்கள், அவர்கள் மீது அன்பு வையுங்கள். அல்லாஹுவை நேசிப்பது எப்படி கடமையோ, அல்லாஹ்வுடைய அடியார்களை, மூமின்களை, சாலிஹீன்களை, முத்தகீன்களை நேசிப்பது கடமை. அல்லாஹ் நேசிக்க சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு அவர்களை நேசிக்கிறோம். ஆனால் அவர்களை வணங்கி விடாதீர்கள், அவர்களை இறைவனாக ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை அவர்களிடத்திலே கேட்டு விடாதீர்கள். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை, நேர்ச்சிகளை அவர்களுக்கு செய்து விடாதீர்கள். இன்று முஸ்லிம்களிலே பலருக்கு, உலகத்தில் உள்ள பல கூட்டத்தார்கள், அரபு நாடுகளிலும் கூட அஜமி நாடுகளிலும் கூட, அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட, அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட, அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை விட, அல்லாஹ்விற்கு முன்னால் மன்றாடி அழுது கேட்கின்ற பிரார்த்தனையை விட யாரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? யாரிடத்திலே? அப்துல் காதர் ஜீலானி இடத்திலே. இந்த ரிதா கானிகள் வைத்த பெயர் என்ன தெரியுமா? அல் கௌசுல் ஆதம். என்ன பெயர்? மகத்தான மகாரட்சகர். அல்லாஹ்விற்கு சூட்ட வேண்டிய இந்த பரிசுத்தமான தன்மையை யாருக்கு? இறந்து விட்ட ஒருவருக்கு. யாருக்கு? இறந்து விட்டார். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நல்லவர்கள் தான், அம்வாத்துன் கைரு அஹ்யா, இறந்து விட்டார்களே, உயிர் இல்லையே அவர்களுக்கு. வமா யஷ்உரூன அய்யான யபஅஸூன், எப்போது தாங்கள் எழுப்பப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. எப்போது தாங்கள் எழுப்பப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. நீ ஏனப்பா அவர்களை அழைக்கிறாய்? ஊர்ல பஞ்சமே இல்லைங்க, பள்ளிவாசலுக்கு கூட பஞ்சம் இருக்கலாம், ஆனா இன்னைக்கு கபறுகள், தர்காக்கள் என்ற கோயில்களுக்கு பஞ்சம் இல்லை. பள்ளிவாசல்கள் வீரான் பாழடைந்து கிடக்கின்றன, செழிப்பாக்கப்படுகின்றன இன்று கபறுகள். எது செழிப்பாக்கப்பட வேண்டுமோ அது பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எது பிரகாசம் அடைய வேண்டுமோ
அது இருள்மயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கே ஒரு மனிதன் அழுது தொழுது மன்றாடி தன் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டுமோ அந்த இல்லங்கள் இன்று பூட்டப்பட்டு கிடக்கின்றன. 24 மணி நேரம் கபருஸ்தானிலே இன்று உங்களுக்கு பூஜை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்திருக்கிறீர்களா? வெள்ளிக்கிழமை ஜும்ஆவிற்கு வருகின்ற கூட்டத்தை விட, என் கண்ணியத்திற்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை ஜும்ஆவிற்கு வருகின்ற கூட்டத்தை விட வியாழக்கிழமை அன்றைய மாலை, வியாழன் மாலை, வெள்ளி இரவிலே தர்காக்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தை நீங்கள் எவ்வளவு அதிகம் என்பதை பார்த்திருக்கலாம். இந்த ரிதாகானிகளிடத்தில் ஒரு சட்டம் என்ன தெரியுமா? இந்த பரேலவிகளிடத்தில் ஒரு சட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவதற்கு அனுமதி கேட்டால் நீங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிதுகளுக்கு பெண்கள் வந்து தொழுவார்கள், ரசூலுல்லாஹின் உரைகளை கேட்பார்கள், ஜும்ஆ குத்துபாக்களை கேட்டு குர்ஆனை மனனம் செய்து கொள்வார்கள், தொழுகைகளுக்கு வந்திருக்கிறார்கள், பிரசங்கங்களுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த ரிதாகானிகளிடத்திலே, இந்த பரேலவிகளிடத்திலே, அல்லது தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லக்கூடிய இந்த குராஃபிகளிடத்திலே இவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ கிடையாது. இந்த பேச்சை நான் தொட்டு விட்டு வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கடைசியிலே நேரம் இருந்தால் சொல்லுகிறேன். இவர்கள் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நீங்க யாரும் தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப பேர் தங்களை அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்னா நாங்க அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத் இல்லைன்னு சொல்றாங்க. தப்பு. ஒரு குர்ஆனை ஹதீஸை பின்பற்றக்கூடிய நீங்கள், தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், ஷிர்க்கை எதிர்க்கக்கூடிய நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள், நாங்கள் தான் உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று. சுன்னா என்றால் என்ன? நபியின் வழி. நீங்கள் சுன்னத் ஜமாத் இல்லை என்று சொன்னால் என்ன சொல்கிறீர்கள் தெரியுமா? நாங்கள் ரசூலுல்லாஹ்வின் சுன்னத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரசூலுல்லாஹ் விட்டு சென்ற அந்த சஹாபா, அந்த உம்மத்திலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம் என்று சொல்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குஃப்ருடைய வார்த்தை என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன், உணர்த்திக் கொள்ள விரும்புகிறேன். உண்மையான சுன்னத் வல் ஜமாத் யார்? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மை அதிலே தரிபட வைப்பானாக, உறுதிப்படுத்துவானாக. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. சுன்னா என்றால் ரசூலுல்லாஹ்வின் வழிமுறை, ஜமாஅ என்று சொன்னால் இந்த குர்ஆன் இறங்கும் பொழுது உம்மத்து ஒரு கூட்டமாக இருந்ததோ, 2 கூட்டமாக இருந்துச்சா? இந்த குர்ஆன் இறங்கும் போது 2 கூட்டம் இருந்ததா? ஹனஃபி ஷாஃபி என்ற கூட்டம் இருந்ததா? மாலிக் ஹம்பலி என்ற கூட்டம் இருந்ததா? அல்லது வேறு ஏதாவது இன்று இருக்கின்ற அரசியல் கூட்டங்கள் இருந்ததா? அமைப்புகள் இருந்ததா? இயக்கங்கள் இருந்ததா? என்ன இருந்தது? ஒரே ஜமாத். வ இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன். ஒரே உம்மத்தாக உங்களை நான் விட்டு செல்கிறேன். பிரிந்திருந்த சமுதாயம், இன ரீதியாக, மொழி ரீதியாக, வம்ச ரீதியாக, குல ரீதியாக, தாழ்ந்தோர் தாழ்ந்தோர் உயர்ந்தோர் என்று பிரிக்கப்பட்டிருந்த இந்த அத்துணை சமுதாயத்தையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒருங்கிணைத்தார்கள், ஒற்றுமைப்படுத்தினார்கள். சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா, 211 லிங்கிச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0422547866. அல்லாஹ் சொல்லுகின்றான், இது குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், இஸ்லாமை கொடுத்து நான் உங்களை ஒற்றுமைப்படுத்தினேன். ஆனால் இன்று கேவலம் என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம் என்ற மக்கள் ஏன் புரிவதில்லை? நாளுக்கு ஒரு நாள் ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு செல்கிறார்களே, நாளுக்கு ஒரு நாள் ஒரு இயக்கத்தை கொண்டு சமுதாயத்தை பிரிக்கிறார்களே. குர்ஆனை பார்க்க மாட்டார்களா? இயக்கங்களாக, கூட்டங்களாக பிரித்து விரோதத்தை, பகைமையை அல்லவா வளர்க்கிறார்கள். நீங்கள் பணி செய்வதற்கு ஒன்றை செய்கிறீர்களா? தாராளமாக செய்யுங்கள். ஆனால் ஏன் இந்த பெயர்களை இயக்கங்களாக அல்லது தனி ஜமாஅத்தாக பிரித்து பகைமையை உருவாக்குகிறீர்கள்? இதைத்தான் நாம் வேணாம் என்று சொல்கிறோம். பாருங்கள், இந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? தங்களை சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற இந்த மார்க்கத்திலே இந்த கபர் வழிபாடு எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்களா அல்லது இப்ராஹிம் நபி இடத்திலே பிரார்த்தனை செய்தார்களா?
எத்துணை துஆக்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், எத்துணை பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நபிமொழியிலே சொல்லி இருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு பிரார்த்தனையிலே யா அல்லாஹ், முதல் மனிதர் உன் கையால் படைக்கப்பட்டவர் என்னுடைய தந்தை ஆதமின் பொருட்டால் என்று கேட்டிருக்கிறார்களா? முதல் ரசூல் நூஹ் நபி அவர்களின் பொருட்டால் என்று கேட்டிருக்கிறார்களா? உன்னுடைய நண்பர் கலீல் இப்ராஹிம் அவர்களுடைய பொருட்டால் என்று கேட்டிருக்கிறார்களா? உன்னிடத்திலே பேசியவர் மூசா அவருடைய பொருட்டால் என்று கேட்டிருக்கிறார்களா? நீ தேர்ந்தெடுத்த ஈசா, நீ உயிர் ஊதியவர், தந்தை இல்லாமல் படைத்து உன்னுடைய தந்தை இல்லாமல் நீ படைத்து உன்னுடைய அற்புதத்திற்கு சின்னமாக அடையாளமாக ஆக்கப்பட்டவர் ஈசா, அவருடைய பொருட்டால் என்று கேட்டிருக்கிறார்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த மார்க்கம் இவர்களுக்கு அனுமதித்தது? வசீலா தேடுகின்றார்கள். ஷிர்கிலே பெரிய ஷிர்க் என்ன? இன்னாருடைய பொருட்டால் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பது பெரிய ஷிர்க். இதைத்தான் முஷ்ரிக்குகள் மக்காவிலே செய்தார்கள். இன்று சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. சுன்னா என்று சொல்கிறீர்களே, ஜமாஆ என்று சொல்கிறீர்களே, எங்கேயாவது அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்களா? ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்களா? உமர் செய்திருக்கிறார்களா? எங்கிருந்து இந்த சுன்னத் வல் ஜமாத்? நான் கேட்கிறேன், நீங்கள் எந்த மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று பெருமை கொள்கிறீர்களோ, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக இருக்கட்டும், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக இருக்கட்டும், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபின் சட்ட நூல்களையும் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபின் சட்ட நூல்களையும் படித்த மாணவன் என்ற அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன், ஒரு இடத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறந்துவிட்ட நல்லோருடைய பொருட்டால் பிரார்த்தனை கேட்பதை அனுமதித்தார் என்பதாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இமாம் அபு ஹனீஃபாவும் அபு யூசுஃபும், நாங்கள் கடுமையாக வெறுக்கிறோம், யாராவது ஒருவர் நல்லோர்களின் பொருட்டால் எங்களுக்கு கொடு என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால், وكره أبو حنيفة وأبو يوسف أن يقول أحد في دعائه بحق فلان أو بجاه فلان. இன்னாருடைய பொருட்டால் இன்னாருடைய ஹக்கால் எங்களுக்கு கொடு என்று கேட்பதை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெறுப்பவர்களாக இருந்தார்கள். அபு யூசுப் வெறுப்பவர்களாக இருந்தார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்று சிலர் இவர்களை முஸ்லிம்கள் என்று எண்ணுகிறார்கள், இவர்களை சுன்னத் வல் ஜமாத் என்று எண்ணுகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த ரிதா காணிகள் இருக்கிறார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகியவர்கள். இவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? தங்களை அபு ஹனீஃபாவை ஏற்றுக்கொண்ட ஹனஃபிகள் என்று சொல்கிறார்களே, நான் சொல்லுகின்றேன், அபு ஹனீஃபாவை மறுக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்பதாக. இவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நம்புகின்ற கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் நபியினுடைய உருவத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்திலே வந்தான் என்பதாக. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மனிதராக இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் யார்? அல்லாஹ்வுடைய உருவம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? எப்படி அல்லாஹ்விற்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த தூரமும் இல்லாமல் பார்க்கின்ற, கேட்கின்ற, அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் இருக்குமோ, அது போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வந்த எல்லா அவுலியாக்களுக்கும், குறிப்பாக அப்துல் காதர் ஜீலானி, குறிப்பாக அஜ்மீரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற கரீப் ஹாஜா கரீப் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல்! நீங்கள் எங்கிருந்து அவர்களை அழைத்தாலும் உங்களுடைய அழைப்பை கேட்கின்ற ஆற்றல், அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கின்ற ஆற்றல், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் இருக்கின்றது என்று நம்புகிறவர்கள் தான் இந்த பரேலவிகள். இதை தங்களுடைய மஸ்ஜிதுகளிலே பேசுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, எத்தனை மஸ்ஜிதுகளிலே யா குத்துப் யா கௌஸ் என்று அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்வதற்கு பதிலாக அல்லாஹ் சொல்கிறான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிகள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் அங்கே பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்று மஸ்ஜிதுகளிலே மௌலூத் ஓதுவதை பார்த்திருக்கலாம் நீங்கள். மௌலூத் ஓதினால்தான் சுன்னத் வல் ஜமாத் அடையாளம். எப்படி? சுன்னத் வல் ஜமாத் என்பதற்கு இவர்கள் வைத்திருக்கின்ற பெரிய அடையாளம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை பேசுவதையோ, சுன்னத்தை பரப்புவதையோ, தாடி வைத்திருப்பதையோ,
ரசூலுல்லாஹ்வுடைய உயர்வை பற்றி, அவர்களுடைய சுன்னத்தை பற்றி, அவர்களுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவது, பின்பற்றுவது, சுன்னத்தான தொழுகைகளை பேணுவது, ஃபர்லான தொழுகைகளை பேணுவது, இதெல்லாம் அடையாளம் என்ன? இதெல்லாம் அடையாளம் இல்லை. என்ன அடையாளம்? என்னங்க அடையாளம்? நீ என்ன வேணாலும் செய்து கொள், கல்லு கடை வச்சுக்க, சாராய கடை வச்சுக்க, சினிமா கொட்டகை வச்சுக்க, விபச்சாரம் செஞ்சுக்க, வட்டி வாங்கிக்க, மது எல்லாம் இருந்தாலும் சரி, வருஷத்தில் ஒரு தடவை நீ மௌலூத் ஓதிட்டியா, நீ தான் ஒரிஜினல் சுன்னத் வல் ஜமாத். என்னங்க? அல்லாஹ் அக்பர். இவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ்விற்கு மாறு செய்யலாம், தூதருக்கு மாறு செய்யலாம், அவுலியாக்களை பிடித்து கொண்டால் இவர்கள் சொர்க்கத்திற்கு சேர்த்து விடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நண்பர்கள் உண்மையிலே அழகான ஒரு பொருத்தத்தை ஏற்படுத்தித்தான் இந்த தலைப்பை எனக்கு கொடுத்தார்கள். காதியானிகளும் பரேலவிகளும் என்று. இந்த இருவருக்கும் இடையில எந்த வித்தியாசமும் கிடையாது. தங்களை சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த பரேலவிகள் இருக்கிறார்களே, கபர்வாதிகள், கபர்களை வணங்கக்கூடியவர்கள், தங்களுடைய குருமார்களை வணங்கக்கூடியவர்கள், இவர்களுக்கும் இந்த காதியானிகளுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒட்டுமொத்த வழிகட்ட கூட்டங்கள் இவர்கள். அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவானாக. ஏன் இவர்களுக்கு இடையில் இருக்கின்ற ஒற்றுமை என்ன? காதியானிகளை பற்றி கொஞ்சம் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். கண்ணியத்திற்கு அடையாளம் காணுங்கள். அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்து பலியிடுவதை அல்லாஹ் ஷிர்க் என்று சொல்கிறான். அப்படி அறுக்கப்பட்டதை சாப்பிட்டால் கூட ஷிர்க் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் அறுக்கலாம், அவர்களுக்காக நேர்ச்சை செய்யலாம், அங்கே தவாஃப் செய்யலாம். இமாம் மாலிக் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கபரை, யாருங்க? யாருடைய கபரு? இமாம் மாலிக். ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஒருவன் தொட்டு முத்தமிட்டால் அதை ஷிர்க் இணை வைத்தல் என்று சொல்கிறார்கள். இவங்க யாருங்க? ஒரு நாயை அடக்கம் பண்ணி அங்க ஊதுபத்தியை கொளுத்தினா கூட அதை கூட வணங்குவதற்கு இவர்கள் தயார். எத்துணை இடங்களிலே பக்கீர்களாக, கேடிகளாக, பைத்தியமாக இருந்தவர்களை எல்லாம் அடக்கம் செய்து அவர்களை அவுலியாக்கள் என்று உயர்த்தி அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முஸ்லிம்கள் என்ற பெயர் தாங்கிகள். உங்களுக்கு தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகினார்களோ, ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன? தங்களை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வது. நாங்களும் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொல்வதுதான் பொதுமக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது போன்றுதான் இந்த காதியானி என்ற இந்த கூட்டம் இருக்கிறார்களே, இவர்கள் எப்படி உருவானார்கள்? எங்கிருந்து உருவானார்கள்? என்ன கொள்கைகளை சொன்னார்கள்? முதலிலே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு அடிப்படையை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த கூட்டம் ஆங்கிலேய இஸ்லாமிய எதிரிகளால் உருவாக்கப்பட்ட, தோற்றுவிக்கப்பட்ட, ஊக்குவிக்கப்பட்ட, வளர்க்கப்பட்ட கூட்டம். யார் இந்த காதியானிகள்? ஆங்கிலேய இஸ்லாமிய எதிரிகளால். எப்படி யூதர்கள் ஒவ்வொரு காலமும் சதி செய்தார்களோ, முஸ்லிம்களை அவர்களுடைய மார்க்கத்தில் பிளவுபடுத்தினால்தான் அவர்களை வெல்ல முடியும் என்று அப்படி உருவாக்கி வளர்க்கப்பட்ட, பாலூட்டப்பட்டவர்கள் தான் இந்த காதியானிகள். இவர்களுக்கு மார்க்கத்தை பற்றியோ, தீனை பற்றியோ, அல்லாஹ்வை பற்றியோ, மறுமையை பற்றியோ எந்த கவலையும் கிடையாது. ஒன்றை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அல்லாஹ் முழுமைப்படுத்திய மார்க்கம். ஏன் அல்லாஹ் இதை முழுமைப்படுத்தினேன் என்று சொல்கிறான்? இந்த நபிக்கு பின்னால் அடுத்து ஒரு நபி வர முடியாது. மா கான முஹம்மதுன் அபா அஹத் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹ் வ காத்தமன் நபியீன். கடைசி தூதர், இறுதி தூதர். குர்ஆன் இதை பறைசாற்றுகின்றது. நான் இந்த காதியானி சகோதரர்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன், குர்ஆனை நீங்கள் ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால், நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த குலாம் அஹ்மது காதியானியின் கொள்கையிலிருந்து தௌபா செய்து மீண்டும் இஸ்லாத்திற்குள் வந்து விடுங்கள். மீண்டும் ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியத்தை பகர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் கடைசி தூதர். லா நபிய பஅதி வலா உம்மத பஅதக்கும். எனக்கு பின் ஒரு நபி இல்லை, உங்களுக்கு பின்னால் ஒரு உம்மத் இல்லை. தெளிவாக சொன்னார்கள். எனக்கு பின்னால் யார் தன்னை நபி என்று சொல்கிறானோ அவன் பொய்யனாக இருப்பான், அவன் ஏமாற்றுக்காரனாக இருப்பான் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அத்துணை தன்மைகளும் யாரெல்லாம் தங்களை நபி என்று சொன்னார்களோ அவர்களிடத்திலே தென்பட்டது. இந்த குலாம் அஹ்மது காதியானி இவருடைய உளறல்களை
இவர் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கின்ற அந்த உளறல்களை ஒருவன் நிதானமாக நடுநிலையோடு புரிய வேண்டும் என்பதற்காக படித்தாலே இவன் எப்படிப்பட்ட ஒரு வீணன், ஒரு கேடி, ஒரு அயோக்கியன், சமுதாயத்தை விற்றவன் என்பதை புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இவன் செய்த வாதங்கள் எத்தனை தெரியுமா? ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு முறை என்னிடத்திலே சென்னையிலே சில காதியானிகள் வந்தார்கள் பேசுவதற்காக. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடம் பேச்சை ஆரம்பிக்கும் போது நான் கூறினேன், அன்பர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பேசுவதற்கு முன்னால் ஒன்றை நான் முதலிலே சொல்லிக் கொள்கிறேன். அப்போது ஆரம்பத்தில் கூறியது போன்று முதலிலே தௌபா செய்யுங்கள் என்று கூறினேன். நாங்கள் கொண்டிருக்கும் கொள்கும் சரியான கொள்கை தான், எப்படி எங்களை தௌபா செய்ய சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் என்ன கூறி, சரி, உங்கள் கொள்கையை பற்றி பேசுவதாக இருந்தால், என்ன கூறினேன், உங்கள் கொள்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் நீங்கள் யாரிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ குலாம் அஹமது காதியானி அவர் எழுதிய புத்தகங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா அல்லவா? இருக்கிறது. அந்த புத்தகங்களை எடுத்து வாருங்கள், அந்த புத்தகத்தை முன்வைத்து நாம் பேசுவோம். என்ன சொன்னோம்? அந்த குலாம் அஹமது காதியானி எழுதியிருக்கிற புத்தகத்தை கொண்டு வாருங்கள், அதை புரட்டி புரட்டி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் வாதிப்போம், பேசுவோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் வரல. ஏன் கொண்டு வர முடியாது? ஏன் தெரியுமா? இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த காதியானிகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தங்களுடைய மஸ்ஜிதுகளுக்கு முன்னால் எழுதி வைத்து உங்களை ஏமாற்றலாம். நாங்களும் அல்லாஹ்வை நம்புகிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொல்லி உங்களை ஏமாற்றலாம். ஆனால் இவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? இவர்களை உருவாக்கிய குலாம் அஹமது காதியானியுடைய கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த குலாம் அஹமது காதியானி இடத்திலே உடலுறவு கொண்டாராம். மஅதல்லாஹ், இவரை ஒரு பெண்ணாக ஆக்கி அல்லாஹ் உறவு கொண்டானாம். இவர் கற்பம் தரித்தாராம், அந்த கற்பத்திலே உருவாகியவர் தான் இவர் தானாம். அல்லாஹுடைய மனைவியும் இவர், அந்த மனைவி பெற்றெடுத்த பிள்ளையும் இவர். மஅதல்லாஹ், வெட்கமாக இல்லையா? அல்லாஹுவை பற்றி இப்படி சொன்ன ஒரு வீணரையா ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு தனி இயக்கம் தேவை, ஒரு தனி ஜமாஅத்து தேவை? இதைவிட ஒரு பெரிய முட்டாள்தனமான கொள்கை என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் இவனிடத்திலே உறவு கொண்டானாம். அல்லாஹ், இவன் யார்? இந்த குலாம் அஹமது காதியானி யாரை அல்லாஹ் என்று சொல்கிறானோ, இந்த அல்லாஹ் இங்கிலீஷ் பேசுகின்ற கடவுளாம். எப்படி இங்கிலீஷ் பேசுகின்ற அல்லாஹ் இவருக்கு இங்கு ஆங்கிலத்திலே வஹி கொடுத்தானாம். அந்த வகையில் என்ன கூறினானாம்? குலாம் அஹமது காதியானியே, நானும் தொழுகிறேன், நானும் நோன்பு வைக்கிறேன். அல்லாஹ் யாருக்காக தொழுகிறான்? எதை தொழுகிறான்? அல்லாஹ் நோன்பு வைக்கிறான், அல்லாஹ் அப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், அல்லாஹ் சாப்பிடுகிறான் என்று சொல்கிறார்கள். மஅதல்லாஹ், அல்லாஹ் பிள்ளை பெறுகிறான் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ் உடலுறவு கொள்கிறான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்விற்கு மறதி உண்டு, அல்லாஹ்விற்கு மறதி உண்டு, அல்லாஹ்விற்கு தூக்கம் வருகிறது. அல்லாஹுடைய விஷயத்தில் இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, அல்லாஹ்விற்கு இவர்கள் கொடுக்கின்ற உதாரணம் என்ன தெரியுமா? கடலிலே வாழக்கூடிய ஒரு உயிரினம் ஆக்டோபஸ். அதுக்கு எங்க கை இருக்கு கால் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பல கைகளையும் கண்களையும் பல கால்களையும் அக்டோபஸ் போன்று, இந்த உதாரணத்தை கூறி சொல்கிறார், அக்டோபஸ் போன்று பல கண்களையும் கைகளையும் கால்களையும் கொண்டிருக்கக்கூடியவன் தான் நான் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ். மஅதல்லாஹ், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவும் இல்லை, யாரும் இல்லை. ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹக், இவர்கள் வர்ணிக்கின்ற வர்ணிப்பை விட அல்லாஹ் உயர்ந்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஏன் நஸராக்களை அல்லாஹ் காஃபிர் என்று சொல்கிறான்? லகத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா. அல்லாஹ் தந்தை இல்லாமல் அற்புதமாக படைத்த நபி ஈசாவை நஸராக்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் பெற்றெடுத்த குழந்தை என்று சொன்னார்கள். அதனால் தான் குர்ஆன் என்ன சொல்கிறது? அவர்களை காஃபிர்கள் என்று சொல்கிறது. அதே கொள்கையை தானே இவர்களும் சொல்கிறார்கள். இதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, இதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை.
எப்போது அல்லாஹுவை பற்றி பேசும்போது பாமர முஸ்லிம்களிடத்திலும் அல்லாஹுடைய அறிவிருந்து கொதிக்கின்றார்களோ உடனடியாக அங்கே இதை பற்றி பேசுவதில்லை. யார் தன்னை முழுமையாக ஈமான் கொண்டார்களோ, யார் தன்னை முழுமையாக விசுவாசித்தார்களோ அவர்களிடத்தில் இந்த அல்லாஹுவை பற்றியுள்ள அத்துணை இவர் கற்பனை செய்துள்ள அசிங்கங்களையும் கொட்டிவிடுவது வழக்கம். ஆனால் எப்போது அல்லாஹுவை அறிந்த, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அறிந்த முஸ்லிம்களிடத்திலே வந்தால் குர்ஆனுடைய சில வசனங்களை கொண்டு விளையாடுவது. இவர்கள் உங்களிடத்தில் பேச வந்தால் இவர்கள் வைக்கின்ற முதல் வாதம் என்ன தெரியுமா? நுபுவத், நபித்துவம் என்பது ரஹ்மத்தா அல்லது வேதனையா? நிக்மத்தா. நபித்துவம் என்பது ரஹ்மத், கருணை என்று சொன்னால் அல்லாஹ் தன் கருணை இந்த பூமியில நிறுத்திவிட்டான் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அப்படி என்றால் அடுத்து அடுத்து நபி வர வேண்டும் தானே, ஏன் குலாம் அஹமது காதியானி நபியாக இருக்கக்கூடாது? நான் கேட்கிறேன், உங்களுடைய வாதத்தின்படி நபித்துவம் ரஹ்மத், அடுத்து ஒரு நபி வந்தால் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முழுமையாகும் என்று சொன்னால் ஏன் குலாம் அஹமது காதியானியோடு அந்த ரஹ்மத்தை ஆரம்பித்து முடித்து விட்டீர்கள்? குலாம் அஹமது ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு 1400 ஆண்டுகள் கழித்து 1300 ஆண்டுகள் கழித்து குலாம் அஹமது காதியானியோடு ஆரம்பித்து முடித்து விட்டார்கள். முடிஞ்சு, அவ்வளவுதான். இவர்களுடைய அடுத்த கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றோ, ரசூல் என்றோ, நபி என்றோ, முஹம்மது என்றோ, அஹ்மத் என்றோ யாரை சொல்லுகிறானோ அவர் இந்த குலாம் அஹமது காதியானி தான். அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள் என்று சொல்லி இருக்கிறான் அல்லவா? அப்படி இறங்கிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு சில உதாரணங்கள் போதாது இவர்களை அடையாளம் காணுவதற்கு. இந்த ஒவ்வொரு கொள்கையும் எப்படிப்பட்ட அசுத்தமான கொள்கைகள்! இந்த கொள்கையை கொண்டவன் தொழுதாலும், நோன்பு நோற்றாலும், ஜகாத், ஹஜ் செய்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகியவன். இத்தோடு நின்று விடவில்லை, ரசூலுல்லாஹுவை ஏசி இருக்கிறார்கள், சஹாபாக்களை ஏசி இருக்கிறார்கள், நபிமார்களை ஏசி இருக்கிறார்கள். இவர் குறை காணாத நபியே கிடையாது. எனக்கு அல்லாஹ் இறக்கிய அற்புதங்களை எல்லாம் நூஹ் நபிக்கு இறக்கி இருந்தால் அந்த நூஹ் நபியின் மக்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள், நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை விட நான் மேலானவன், நான் உயர்ந்தவன். யாரை விட? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட தான் மேலானவர். எந்த நபி? கற்புக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த நபியை விட இவர் உயர்ந்தவர். ஆனால் இவருடைய வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? இவர் எழுதியிருக்கின்ற வரலாறு, இவருடைய முரீதுகள் எழுதியிருக்கின்ற வரலாறு. அதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வோம். கடைசி காலத்தில் 50 வயதிற்கு பின்னால் தன்னுடைய உறவிலே ஒரு பெண்ணை விரும்புகிறார், நேசிக்கிறார். அதற்காக தன் மனைவியை விவாகரத்து செய்து விடுகிறார். அந்த பெண்ணை மணக்க வேண்டும் என்பதற்காக அலைகிறார், ஓடுகிறார். அந்த பெண்ணின் மீது காதல் கொண்டு அந்த பெண்ணுடைய தகப்பனை மிரட்டுகிறார். எனக்கு நீ கல்யாணம் செய்து வைக்கவில்லை என்றால் உன்னை இறைவன் அடித்து விடுவான். நீ யாருக்கு இந்த பெண்ணை கல்யாணம் செய்து வைக்கிறாயோ அந்த கணவன் இறந்து விடுவான். மீண்டும் இந்த பெண்ணை எனக்கு இறைவன் மணமுடித்து வைப்பான். இந்த பெண்ணை மணமுடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பேரிடத்திலே சிபாரிசு செய்ய வேண்டுமோ அத்தனை நபர்களிடத்திலும் ஓடுகிறார், ஆடுகிறார், பாடுகிறார். நடந்தது என்ன? அந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த பெண்ணுடைய தந்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக அந்த பெண் இன்னொரு ஆணுக்கு மணமுடித்து வைக்கப்படுகிறது. அவரோடு வாழ்கிறார், பிள்ளை பெறுகிறார். அவர்களிலே யாரும் மரணிக்கவில்லை, இவன் மரணித்து விடுகிறான். ஒரு நபி என்று சொன்னால் அவர் கூறியது பொய்யாகுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தப்பத் யதா அபீ லஹப் என்ற அல்லாஹ்வுடைய வசனத்தை. அபூ லஹப் குஃப்ரிலே மரணித்தானா இல்லையா? எத்தனை முன்னறிவிப்புகளை செய்தார்கள். பத்ரிலே சொன்னார்கள், இன்ன காஃபிரின் இடத்திலே கொல்லப்படுவான், இன்ன காஃபிரின் இடத்திலே கொல்லப்படுவான். நடந்ததா இல்லையா? ரசூலுல்லாஹ்வின் ஒரு முன்னறிவிப்பையாவது பொய்யாக்கி காட்ட முடியுமா? இவர் கூறிய அத்துணை முன்னறிவிப்புகளும் பொய்யாகவே நிகழ்ந்தன. கடைசியாக மார்க்க அறிஞர் ஒருவர் ரஹ்மத்துல்லா அமீர் திஸ்ரி இவரிடத்திலே முபாஹலா செய்கிறார்கள். முபாஹலா யார் நம்மிலே பொய்யனாக இருக்கிறானோ அவரின் மீது அல்லாஹ் வேதனை இறக்குவானாக என்று சாபமிடப்படுகிறது. இறுதியாக தாஊனிலே, காலரா நோயிலே, தன் ஊரை பற்றி இவர் கூறியது என்ன? மக்காவை விட புனிதமான ஊராம். யாதை விட? இவருடைய காதியான் என்ற ஊர்
மக்காவை விட புனிதமான ஊர், மதினாவை விட புனிதமான ஊர். இவர் கட்டியிருக்கின்ற பள்ளி காபாவை விட புனிதமானது. ஹஜ்ஜுக்கு யாரும் செல்ல வேண்டியது கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களை ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதையெல்லாம் நான் கற்பனையாக சொல்கிறேன் என்று சொன்னதில் ஒவ்வொன்றும் பக்கம் வாரியாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றால் உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் அவுட். காபாவை விட உயர்ந்தது இவருடைய பள்ளி. யாரும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டாம். யாரும் எங்கே செல்ல வேண்டாம்? ஹஜ் காதியானிக்கு எங்களுடைய மாநாட்டுக்கு வந்து விட்டால் போதுமானது. அல்லாஹ் அக்பர். இவருடைய ஊரை அல்லாஹ் பாதுகாத்து விட்டானாம். இங்கே காலரா நோய் வராது என்று சொன்னார். அந்த காலத்திலே எந்த ஊரிலும் காலரா நோய் இல்லை. இவருடைய ஊரிலே அல்லாஹ் காலரா நோயை அனுப்பினான். அந்த காலரா நோயிலே பாதிக்கப்பட்டு இறந்து மரணத்தை எய்தினார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு சின்ன அமர்விலே ஒரு சில அடிப்படை விஷயங்களை நாம் பார்த்தோம். அந்த விஷயங்களை சுருக்கமாக கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்து விட்டு இந்த உரையை முடிக்க நாடுகின்றேன். ஒன்று, அல்லாஹ் உண்மையான இறைவன், படைத்தவன், வளர்ப்பவன், காப்பவன். அவன்தான் எல்லா பிரபஞ்சத்தைக்கும் இறைவன், எல்லா படைப்புகளுக்கும் இறைவன். அவன் இறக்கிய மார்க்கம்தான் இஸ்லாம். பாதுகாக்கப்பட்டது, நிறைவானது, முழுமையானது, கண்ணியத்தை, நீதத்தை, நேர்மையை தரக்கூடியது. இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்குத்தான், இந்த மார்க்கத்தை பரப்புவதற்குத்தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதிலே இறுதியாக வந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களுக்கு பின்னால் ஒரு நபி இல்லை, இவர்களுக்கு பின்னால் ஒரு தூதர் இல்லை, இவர்களுடைய உம்மத்துக்கு பின்னால் ஒரு உம்மத் இல்லை. இவர்கள் விட்டு சென்ற மார்க்கத்தின் அடிப்படை என்ன? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், நபியினுடைய வழியில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கடைசி நபியாக ஏற்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன். அல்லாஹ்வை தவிர எந்த படைப்புகளும் அல்லாஹுவாக, கடவுளாக, இறைவனாக ஆக முடியாது, அல்லது இறைவனுடைய எந்த தன்மையும் அடைய முடியாது. அதுபோன்று முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு அடுத்து எந்த ஒரு தூதரும் வர முடியாது. யாரெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு தன்னை தூதர் என்று சொல்வார்களோ அவர்கள் வழிகட்டவர்கள், சமுதாயத்தை வழிகேடிலே எடுத்துச் செல்கிறார்கள். அவர்கள் தௌபா இல்லாமல் மரணித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாளை நரக நெருப்பிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.